மக்களையும் சிறப்படைய வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவன் ஐயாவளிக்காரனாகத்தான் இருக்க முடியும். அதுதான் அன்பு வழி. அந்த ஐயாவளிக்குள்ளதான் அவ்வளவு சிறப்பு கிடைக்கும். அந்த சிறப்பை கொடுத்தவர் யாரு? நானாண்டி மாயாண்டி கோனாண்டி குருவாண்டி கொடுக்கும் மக்கள் பார்க்க ஒரு ஆண்டிய போல வந்தாரு. ஆனா ஒரு ஆண்டி இல்ல. எவரெவர் இருந்து மணியாம் பண்ண வேணும் எந்த முக்கால் அடிக்குள் தானே சிவனே. எவர் இருந்து மணியம் பண்ண வேண்டும் என்றாலும் எந்த முக்கால் அடிக்குள்ள சொன்னார். முக்கால் அடிக்குள்ள உலகத்தை அந்த பரம்பரை ஆண்டியா இருக்க முடியுமா? இல்ல பண்டாரமா இருக்க முடியுமா? இல்ல பிச்சைக்காரனா இருக்க முடியுமா? முடியாது. இந்த உலகத்தில் நாட்டுக்காரி வீதினா நாராயணனோனா பறவை முதல் பல ஜீவ சந்துக்களை நிச்சயமாய் வளைத்த நீலவண்ண நாடகம் நான் மண்மேல் மலர்ந்த மாய பெருமாள் நான் இந்நேரம் மலர்ந்த விட்டு திருவுளம் நான் ஏகம் படைத்தவனான் இங்கும் நிறைந்தவனான் நாகத்தனை கிடந்த நாகமணி நான் அல்லவா. இந்த உலகத்துல எல்லாமே நான் சொன்ன ஒரே தெய்வம் ஐயா. ஐயா அவரே சொல்லுக்காரு. ஆமா, நான் பிச்சைக்காரம் இல்ல, நான் ஒரு கஷ்டப்படுத்த வரல. இந்த உலகத்துல எல்லாமே நான் தாண்டா. ஏன் அங்கெல்லாம் போறீங்க? என்ன கும்பிட்டு அந்த உலகத்துல எல்லாத்தையும் கும்பிட்டதுக்கு சமம். அம்மைனா அப்பனா ஆணுன்னா பெண்ணுன்னா கள்ளனா வெள்ளனா எல்லாமே நான் தான் இல்லையா? ஆனானே பெண்ணானே ரங்காதே குருபவானே அப்புறம் முத்துக்கட்டானே ஐயா தட்டு. சிவ சிவ சிவாரகர என் நாம கீதமே
வயிறு மட்டும் நிறையல ராசா, நம்முடைய மனமும் நிறையும். அதுதான் ஐயா தருகிறார். நம்பி பிடித்திடுங்கோ நம்பி பிடிங்க. நம்பி பிடிச்சவங்களுக்கு தான் நல்லது நடக்கும். அப்ப நம்பிக்கை ஒண்ணுதான் வைகுண்ட சாமியுடைய வழிபாடு. ஒரு காலத்துல ஐயா ஐயான்னு சொன்னா கூட நம்மள கேலி பண்ணவங்க கூட இருந்தாங்க. நாம தொட்டா ஒன்னா நம்பர் போறா ஒன்னா நம்பர் போறா கிண்டல் அடிச்சவங்க இருந்தாங்க இல்லையா? ஏன் என்னையே எங்க வாத்தியார் அப்படிதான் சொல்லுவாரு, ஒன்னா நம்பர் எந்திரல அப்படிம்பாரு. நான் நினைப்பேன், கடவுளே இந்த வாத்தியாரத்துல ஒரு நாளாவது இந்த ஒன்னா நம்பர் நான் பார்க்கணுமே. ஆனா அவரு இப்ப ஒன்னா நம்பர் மட்டும் போடல, மேல் முழுக்க போட்டுட்டு ஒன்னா நம்பர் போட்ட ஆளுவ காலெல்லாம் விழுந்துட்டு நடக்கிறாரு. ஐயாவை எவன் தூஷணிக்கிறானோ நிச்சயம் அவர் கால விழுந்தே ஆகும். அதுல மாற்றமடே இல்லை. கள்ளனோடு நான் இருப்பேன், காட்டி கொடுத்திடுவேன். கள்ளனோடு நான் இருப்பேன், ஆனா காட்டி கொடுத்துருவேன். குடியிருந்து கொலைகள் செய்வேன், கொலை கழுவில் ஏற்றிடுவேன். குடியிருந்து கொலை செய்வேன், ஆனா காட்டி கொடுத்துருவேன். எங்கேயும் விட மாட்டேன். வைகுண்டருடைய அருள் பிள்ளைகளே, நீங்க எல்லாம் ஐயாவுடைய பிள்ளைகள், அதுல மாற்றமே இல்லை. எத்தனையோ வேலைகள், எத்தனையோ சிரமங்களுக்கு இடையில் இந்த நிகழ்ச்சியை கண்டு ஐயாவுடைய அருளை பெற வேண்டும் என்று வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேருமே பாக்கியவான்கள். உங்களுக்கு ஐயா எல்லா சிறப்பும் தரும். நம்ம எந்தெந்த குறை இருந்தாலும் நீக்கணும். நாம நினைப்பு சும்மா இல்ல. நானே நம்முடைய பிறப்பை பத்தி ஒரு பாட்டுல பாடியிருப்பேன். நம்ம சாதாரண பிள்ளைகளா இல்லையே. தோணாத பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவரை சான்றோர் என சொன்ன ஐயா, வீணான கலியுகத்தை நீரு கொண்டு அழித்திட வந்தவை உண்டா. ஏழு லோக தேவர்களை சான்றோர்களாக்கி கலிதனில் படைத்திட்ட ஐயா, கலியுகம் வேண்டாம் தருமயுகம் காட்டும் தந்தையே வைகுண்டா. நல்ல கையை தட்டிட்டாரு. இது கலியுகத்தின் விடுதலை பெறுவா. நல்ல கையை தருவா.
சுவாமி போக்கினிலே பதிதந்த ஐயா சுவாமி போக்கினிலே பதிதந்த ஐயா பெத்தவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா சுவாமி கோப்பினிலே பதிதந்த ஐயா சுவாமி கோப்பினிலே பதிதந்த ஐயா எங்கள் ஐயா சுவாமி கோப்பையா ஐயாங்கிற வார்த்தை நமக்கு அப்பம் கொடுத்த பெரிய சொந்தம் இல்லையா கண்ணா முருகா நாராயணா பேரை சொல்லி கூப்பிட்ட ஒரு காலம் போய் ஐயா யாரு சொல்லுவோம் நம்ம வீட்டுல பெரியவங்க நம்முடைய சொந்தம் நம்முடைய ரத்தம் இல்லையா நம்ம கடவுளையே ரத்த சம்பந்தம் போட்டு கூப்பிடுற உரிமை நமக்கு இருக்குல்ல அதுதான் ஐயா அந்த ஐயா என்ற வார்த்தைக்குள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என் அன்பு மக்களே அப்படிப்பட்ட சொந்த பிள்ளைகள் நீங்கள் அந்த சொந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த உலகத்துக்கு வடிவமைத்து வந்தார் ஐயா வைகுண்ட பரம்பரை அன்று பாண்டவரை காத்தவன் இன்று பஞ்சவரை காத்தது போல் நம்மையும் காத்துக் கொண்டிருக்கிறார் உனக்கு ஒண்ணும் வராது மக்கா எல்லாம் ஐயா தருவார் இல்லையா அவரை நம்பி பிடித்திடுங்க ஐயா சிவ சிவ அப்போ பஞ்சபாண்டவரை காப்பாதற்கு வந்த நாராயணன் தான் இந்த யுகத்திலே வைகுண்டமாக வந்திருக்கிறார் 10 அவதாரம் எடுத்து வந்த பரம்பொருள் தான் ஐயா பரம்பொருள் அந்த ஐயாவுடைய புகழை கேட்கிறீங்க உற்சாகமாக இருங்க ஆமா மனசுல இருக்கிற கவலை எல்லாம் தூர போடுங்க தீராத நோய் நொம்பரங்கள் ஆமா மனசுல தெரியும் சில பேர் சொல்றான் என்ன நடக்கலையே எனக்கு தீரலையே இல்ல நம்பு தொடர்ந்து பிடித்தவனுக்கு தான் பலன் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நம்பிக்கையோடு ஐயாவுடைய நாமத்தை கேளுங்கள் ஐயாவுடைய சாமி கொடும் பாலங்களில் ஓட்ட வந்த வைகுண்ட சாமி அஞ்சவர காக்க வந்த மாயவன் சாமி கொடும் பாலங்களில் ஓட்ட வந்த வைகுண்ட சாமி தஞ்சமென்று வந்தவரை தாங்கிடும் சாமி தஞ்சமென்று வந்தவரை தாங்கிடும் சாமி பரபஞ்சகரை வளர்த்தருக்கும் வைகுண்ட சாமி அஞ்சவர காக்க வந்த மாயவன் சாமி கொடும் பாலங்களில் ஓட்ட வந்த வைகுண்ட சாமி கொடி பிடித்து ஆண்டிடுவாரு நல்ல பக்தரடி பணிந்து வர காத்திடுவாரு ஒத்த கொடி பிடித்து ஆண்டிடுவாரு நல்ல பக்தரடி பணிந்து வர காத்திடுவாரு சுத்த மனம் ஐயா சுத்த மனம் உள்ளவர கண்டிடுவாரு பரசோதனையில் சாதனையை தந்திடுவாரு சுத்த மனம் உள்ளவர கண்டிடுவாரு பரசோதனையில் சாதனையை தந்திடுவாரு அகில மதை கண்டிடுவோம் ஒரு வழியை சென்றிடுவோம் முறை சுத்திடுவோம் அரகரா சொல்லிடுவோம் அகில மதை கண்டிடுவோம் ஒரு வழியை சென்றிடுவோம் 5 முறை சுத்திடுவோம் அரகரா சொல்லிடுவோம் மண்டலந்த மாயவரின் மண்டபம் பாரு கரிமாளும் என்று சொல்லுவோம்
மணி ஓசைய கேளு மணந்த மாயவரே மண்டபம் பாரு கனிமாளும் என்று சொல்லும் மணி ஓசைய கேளு சுத்தி சுத்தி ஐயா சுத்தி சுத்தி நித்தம் வரும் பக்தரை பாரு அவர் பட்ட பாடுமாறு போகும் தத்துவம் கேளு சுத்தி சுத்தி நித்தம் வரும் பக்தரை பாரு அவர் பட்ட பாடுமாறு போகும் தத்துவம் கேளு குதிரையிலே வந்திடுவாரு கலிவேட்டையாடி என்ன மது தந்திடுவாரு வெள்ள குதிரையிலே வந்திடுவாரு கலிவேட்டையாடி என்ன மது தந்திடுவாரு பட்ட மரம் ஐயா பட்ட மரம் பசூரங்க வைத்திடுவாரு சரசத்தோ சொல்லி தந்த நம்ம வைகுண்டம் பாரு பட்ட மரம் பசூரங்க வைத்திடுவாரு சரசத்தோ சொல்லி தந்த நம்ம வைகுண்டம் பாரு அறிந்தவர்கள் அறிந்திடுங்கோ ஐயன் ஓடி போகும் முன்னே வந்த வைகுண்ட சாமி அஞ்சமந்து வந்தவரை தாங்கிடும் சாமி அஞ்சமந்து வந்தவரை தாங்கிடும் சாமி பிரபஞ்சகரை வளர்த்தருக்கும் வைகுண்ட சாமி பிரபஞ்சகரை வளர்த்தருக்கும் வைகுண்ட சாமி பிரபஞ்சகரை வளர்த்தருக்கும் வைகுண்ட சாமி எங்கோ ஒரு குளத்துல எப்படியோ இருந்த யுகம் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு இந்த யுகத்தை பறக்கணும் போது நம்மளை படைப்படைப்பதா நாராயணன் நினைக்கிறான் அந்த நாராயணுடைய செல்ல பிள்ளைகள் நான் ரொம்ப கதை சொல்லவே மாட்டேன் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் தெரியும் இந்த கச்சேரி வைக்கும் போது நான் என்னெல்லாம் பாடியிருக்கேன் தெரியுமா ஐயா ஒரு காலத்துல ஐயாவுக்குன்னு பாட ஆரம்பிச்சு முத பாட்டு பாடணும் அப்ப எல்லாம் இருந்து உறங்க ஆரம்பிச்சு பார்த்தேன் இது என்னடா செய்யலாம் நம்ம எப்படியாவது ஐயா பாட்டை சொல்லி ஆகணும் ஆனா கேட்காம இருக்கிறாங்களே இவங்களை திணிக்கிறதுக்கு என்னடா பண்ணலான்னா அப்பதான் சரக்கு சரக்கு சரிக செல்ல சலக்கு சலக்கு விளக்கு இப்படி 4 பாட்டு பாடினோம்னா நம்மளால அடிக்காம கட்டிக்கிட்டு நாமத்தையும் போட்டுக்கிட்டு சலக்கும் கொழுக்கும் பாடி பாடிதான் கொஞ்ச காலமா ஐயாவுடைய வழிபாடே போச்சு ஆனா இன்னைக்கு அப்படி பாட முடியுதா இன்னைக்கு இந்த கூட்டத்தை பாருங்க ஐயா 4 டண்டக்கு போட்டு கரகட்டம் வச்சா கூட 40 பேர் நின்று விசில் அடிப்பா அதுக்கப்புறம் போயிருவேன் ஆனா இங்க பாருங்க இதுதான் சங்க கூட்டம் இல்லையப்பா சரச கூட்டம் சங்க கூட்டம் இல்லையடா சரச கூட்டம் விக்கரியிலே என்று அப்பன் நாராயணன் எழுதி வச்சிருக்கிறார் ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு திசைவளை பார்த்த உடனே காலி முடிந்து தர்மயுகம் பிறந்து விட்ட ஒரு காட்சி தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது புரியுதா இல்லையா அப்ப எல்லாரும் தங்க வலது கையை தூக்கி ஐயா உண்டு சொல்லுங்க அப்ப ஐயா உண்டு உண்மை இந்த கோஸ்ட் காணம் இருக்கிறதே ஒரு காலத்தில் நம்ம கைவிட்டதில்லை ஒரு காலத்துல இருந்து அதுலயும் தூத்துக்குடி மாவட்டத்துல அவ்வளவும் தனவந்தார்கள் ஐயாவுடைய நல்ல பிள்ளைங்க சிறப்பான பிள்ளைங்க ஆனா இப்படிப்பட்ட நிகழ்ச்சி வைக்கிறாங்களோ இல்லையா ஏதோ கும்பிட்டும் போறான்னு போயிட்டு இருந்த ஒரு காலம் உண்டுச்சு ஆனா இன்னைக்கு அத்தனையும் மீறி எவனை பார்த்தாலும் மத மாற்றத்துல இறங்கி நிற்க எங்க போனாலும் எங்க சாமியை கும்பிடு உங்க சாமி கூட நோட்டீஸ் கொடுவான் நல்ல வீடு இல்ல காரிய வீடு இல்ல எல்லா வீட்லயும் கொண்டு நோட்டீஸ் கொண்டு கொடுத்துருக்கேன் எங்க சாமி தான் உண்மையான சாமி எங்க தான் வேறையும் அளிக்கும் உலக மகாதெய்வம் வைகுண்ட பரம்பொருள் ஆமா ஆனானே பெண்ணானே அடங்காதே சொரூபமோனே ஆணும் நாம் பெண்ணு நான் அடங்காத சொரூபம் அந்த உலகத்தையே அதனாலதான் முக்கால் அடிக்குள்ள பூமி அளந்தவன் அம்மையப்பன் சொல்ல மாட்டான் அப்பன் முத்தாரமையப்பன் எல்லாமே அவன் தான் அதுல மாற்றமே கிடையாது அல்லாவும் அவர் தான் இயேசுவும் அவர் தான் எல்லாம் தனக்குள் அடக்கி கொண்ட ஒரு பரம்பொருள் தான் வைகுண்ட சாமியை கும்பிட்டான் நீ வேற சாமிக்குன்னு அலைய வேண்டிய தேவையே இல்லை அது ஒரு சூப்பர் மார்க்கெட் அங்க போனா எல்லாம் வாங்கிக்கலாம் ஆமா அவரை பார்த்து அம்மையா நினைக்கிறதுக்கு அம்மை சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் கருப்பு சாமி கருப்பு சாமி ஐயனார் ஐயனார் அத்தனைக்கு யாரு ஐயா சிவசிவா ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவசிவா கட்டியோ 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 உலகத்துக்கு பெரியவன் எல்லாத்துக்கும் பெரியவன் யாருமே மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் நரக பாவி உயிர்க்கும் நாச உயிர்க்கும் படி மாசல் உயிர்க்கும் வைகுண்ட பதவி உயிர்க்கும் உயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 சிவ
வயசுல பாடுவேன். ஆமா ஐயா சாமி தோப்புல 13 வயசுல நம்மளை அரங்கேற்றி பாட வச்சார். அந்த பாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் படிப்பு ஒரு பக்கம் இருந்து 19 வயசு ஆச்சு. எதையாவது தட்டி பார்க்கணுமே வரமே ஓடுதுன்னு மெட்ராஸுக்கு ஓடி போயிட்டோம். சென்னையில போய் ஐயாவுடைய புகழெல்லாம் பாடுறதுக்கு அங்க யாரும் விடுறாங்க. ஐயா கோயிலே அப்ப கிடையாது, மணல் இடையில ஒண்ணும் கிடையாது. அந்த டைம்ல நாமத்தை போட்டாலே ஒருத்தன் இப்படி பாப்பா, என்னடா காரிய விட்டு போயிட்டு வரையாம காரிய விடுனா தெரியுமில்ல, யாரா போயிட்டா அந்த வீட்டுல தான் இப்படி ஒத்த நம்ம போடுவாங்களா. அவ்வளவு பேர் நம்மளை பார்த்தா காரிய விட்டுக்க போறான்னு. ஒரு நாள் ஏசிய புட்டை எதுக்கு அப்படி சொல்றேன்னு, இல்ல எங்க வீட்டுல எங்க ஆத்துல யாராவது வயண்டத்து போயிட்டா அப்படி நாம போடுவோம். நீங்க உங்க ஆத்துல யாராவது வயண்டத்து போயிட்டாங்களா, ஆத்துல யார் வயண்டத்து பண்ணா, குளத்துல யார் வயண்டத்து பண்ணா, நமக்கு எங்க தெரியும். அவங்க ஆத்துல குளத்து, ஓ அப்பதான் தெரிஞ்சு பெரிய பாசை என்ன. எங்க ஆத்துல யாரும் வயண்டத்து போல, நானே வைகுண்டத்துல தாண்டா உட்கார்ந்து இருக்கிறேன் இல்லையா. எல்லாரும் போயிட்டாதான் வேண்டது போவா, நாம் போட்ட நாம அவ்வளவு பேரும் வேண்டதுல தானே உட்கார்ந்து இருக்கிறோம். அவனுக்கு அப்பதான் சின்ன வயசுலயே ஐயா அப்படிதான் ஒரு குழந்தை கொடுத்தேன். ஆனாலும் அவ்வளவு பேர் தீர்க்கமா இருந்தாலும் திடீர்னு நோய்வாய்ப்பட்டு கோமாங்கிற ஸ்டேஜ்ல வந்து சுத்தமா டாக்டர் கை விட்டார். போயிருந்தா இவர் விட்டார்ல, அவர் ஆளை பார்த்தே இல்லையா. எப்படியாவது நம்ம தம்பிய அங்கிருந்து இங்க கொண்டு வந்து ஊருக்கு கொண்டு வந்து மருந்துவாழ்மலை அடிவாரத்துல ஐயாவுடைய சன்னிதானத்துல போட்டு செத்தா இவங்க பொழைச்சா இவங்க பொழைக்கட்டுன்னு சொல்லி போட்டு மருந்தால் குணமாக்க முடியாத என்னை சாமி தோப்பு அப்பனுடைய மண்ணும் தண்ணியும் மனிதனாக மாற்றியது என் அன்பு ஐயாவுடைய மக்களே. யார் யாரோ சாட்சி சொல்லுவான், கடவுள் அப்படி வந்தார் இப்படி வந்தார். நான் உங்கள் முன்னால் உயிரோடு இருப்பதை வைகுண்ட சாமி போட்ட பிச்சை. அந்த உண்மை. ஆனா அது சுவாறு தரல, படிப்பு போச்சு, எல்லாம் போச்சு, வேலையும் போச்சு, எல்லாம் போச்சு, ஒன்றும் மமரிப்பவரே கிடையாது, இப்பவும் கிடையாது. அப்ப என்னடா செய்யலாம்னா வேலை வேணுமே அன்று 4 பாட்டு பாட ஆரம்பிச்சோம். திடீர்னு நேரு கந்திர சேர்ந்தோடனே தம்மாங்க பாட்டெல்லாம் பாடினேன். மச்சானே கிச்சான்ல சன் டிவில எல்லாம் பாடி இருக்கிறேன், நாட்டுப்புற பாட்டு. அப்படி பாடின உடனே பரவாயில்ல நல்லா பண்ணா டிவி எல்லாம் நம்மளை தூக்குனாங்க. ஓஹோ நல்லா இருக்கு. ஆமா அப்பவும் மனசுக்குள்ள ஒரு ஆசை தான், ஐயாவுக்கு புதுசு புதுசா பாடணும். யாரு பாடினா சங்கரவண்டி